அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு கணினி தொழில்நுட்பம் அழகு 3 அட்டவணை செயலி பாடம் 10 செயற்கூறு மற்றும் வரைபடம். சென்ற வகுப்பில் அட்டவணை செயலியின் அறிமுகத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வகுப்பில் அட்டவணை செயலியின் பயன்பாடுகளை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் அட்டவணை செயலி என்பது என்ன என்று பார்ப்போம். அட்டவணை செயலி என்பது அட்டவணை தாளை கொண்டு ஒரு அட்டவணை கோப்பினை உருவாக்க உதவும் ஒரு செயலியாகும். அடுத்து இந்த பகுதியில் அட்டவணை தாளினை நிர்வகித்தல் பற்றி பார்ப்போம். அட்டவணை தாளை நிர்வகித்தல், அட்டவணை தாளில் செயற்கூறுகளை சேர்த்தல், அட்டவணை தாளில் செயற்கூறின் பயன்பாடுகள் போன்றவற்றை விரிவாக பார்ப்போம். முதலில் அட்டவணை தாளை நிர்வகித்தல் பற்றி பார்ப்போம். புதிய அட்டவணை தாளை கோப்பில் சேர்த்தல், அட்டவணை தாளின் பெயரை மாற்றுதல், அட்டவணை தாளை நகர்த்துதல், அட்டவணை தாளை நகல் எடுத்தல், அட்டவணை தாளை நீக்குதல், இவற்றை பற்றி ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். நாம் உருவாக்கிய அட்டவணை கோப்பில் 3 அட்டவணை தாள் இருக்கும். அதாவது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என 3 இருக்கும். நாம் பயன்பாட்டுக்கு மேலும் தேவை எனில் புதிதாக அட்டவணை தாளை உருவாக்கி கொள்ளலாம். அது எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். புதிய அட்டவணை கோப்பை உருவாக்க ஓபன் ஆஃபீஸை திறக்கவும். பின்னர் ஃபைல், நியூ ஸ்ப்ரெட்ஷீட் என்பதை கிளிக் செய்தால் புதிய அட்டவணை கோப்பு ஒன்று உருவாக்கப்படும். அதில் 3 அட்டவணை தாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்று அட்டவணை தாள் கொடுக்கப்பட்டிருக்கும். நம் பயன்பாட்டுக்கு மேலும் சில அட்டவணை தாள்கள் தேவையெனில் அவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். அதற்கு 3 வழிகள் உள்ளன. முதல், இன்சர்ட் என்பதை கிளிக் செய்து ஷீட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இப்போது இன்சர்ட் ஷீட் என்ற ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். இந்த உரையாடல் பெட்டியில் பிஃபோர் கரண்ட் ஷீட், ஆஃப்டர் கரண்ட் ஷீட் என்று 2 விருப்பங்கள் உள்ளன. பிஃபோர் கரண்ட் ஷீட் என்பது நாம் தேர்ந்தெடுக்கும், அதாவது ஷீட் 3 நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம். நாம் தேர்ந்தெடுக்கும் ஷீட்டுக்கு முன்னால் புதிய அட்டவணை தாள்கள் சேர்க்கப்படும். ஆஃப்டர் கரண்ட் ஷீட் என்பது நாம் தேர்ந்தெடுக்கும் அட்டவணை தாளுக்கு பின்னால் புதிதாக அட்டவணை தாள் சேர்க்கப்படும் என்பதை குறிக்கும். இதில் நாம் பிஃபோர் கரண்ட் ஷீட் என்பதை தேர்வு செய்வோம். அடுத்ததாக நம்பர் ஆஃப் ஷீட் என்ற இடத்தில் புதிதாக எத்தனை அட்டவணை தாள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணிக்கையை கொடுக்கவும். இப்போது 1 என கொடுத்துள்ளோம். எனவே நேம் என்பதில் புதிதாக உருவாக்கப்படும் அட்டவணை தாளுக்கு நாம் பெயரிட முடியும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்று பெயர் விடுகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ற பெயரை கொடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது நாம் தேர்ந்தெடுத்துள்ள ஷீட் 3 என்ற அட்டவணைக்கு முன்னால் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு அட்டவணை தாள் புதிதாக சேர்க்கப்படும். இது ஒரு வழி. மற்றொரு வழி, கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை தாள்களில் ஏதேனும் ஒன்றின் மீது வலது பொத்தானை அழுத்தி வரும் மேல் மீட்பு பட்டியில் இன்சர்ட் ஷீட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது அதே உரையாடல் பெட்டி மீண்டும் தோன்றும். இந்த முறை ஆஃப்டர் கரண்ட் ஷீட் என்பதை தேர்வு செய்யவும். நம்பர் ஆஃப் ஷீட் என்பதில் 1 என கொடுக்கவும். நேம் என்ற இடத்தில் மார்க் ஷீட் என்று கொடுக்கவும். கொடுத்து ஓகே பொத்தானை அழுத்தினால் ஷீட் 3க்கு பின்னால் புதிதாக மார்க் ஷீட் என்ற அட்டவணைத்தால் உருவாக்கப்படும். ஷீட் 3க்கு பின்னால் மார்க் ஷீட் என்ற அட்டவணைத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது 2 முறை பார்த்தோம். 3வது முறை கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை தாள்களின் இறுதி அட்டவணை தாளுக்கும் கிடைமட்ட உருள் திரைக்கும் இடையே உள்ள இந்த காலியான பகுதியில் சுட்டியின் இடது பொத்தானை ஒரு முறை கிளிக் செய்தால் அதே உரையாடல் பெட்டி தோன்றும். இது 3வது வழியில் புதிய அட்டவணை தாளை சேர்க்க. இப்போது பிஃபோர் அல்லது ஆஃப்டர் என்பதை கிளிக் செய்யவும். நம்பர் ஆஃப் ஷீட் என்ற இடத்தில் 2 என கொடுத்தால் நேம் என்பது மறைந்துவிடும். காரணம், ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணை தாள்களுக்கு பெயரிட முடியாது. எனவே 2 என கொடுத்து ஓகே பொத்தானை அழுத்தவும். இப்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க்ஷீட் என்ற அட்டவணை தாளுக்கு பின்னால் 2 அட்டவணை தாள்கள் சேர்க்கப்படும். அதன் பெயர்கள் ஷீட் 6, ஷீட் 7 என அதுவாகவே எடுத்துக்கொள்ளும். இவ்வாறு நாம் உருவாக்கிய அட்டவணை கோப்பில் நாம் விரும்பிய எண்ணிக்கையில் புதிய அட்டவணை தாள்களை சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்து நாம் உருவாக்கிய அட்டவணை தாளின் பெயரினை மாற்றுதல் பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். நாம் உருவாக்கிய அட்டவணை கோப்பில் உள்ள அட்டவணை தாள்களுக்கு அவற்றின் பெயரினை மாற்றி அமைக்கலாம். இதற்கு 3 வழிகள் உள்ளன. ஒன்று, மாற்றப்பட வேண்டிய அட்டவணை தாளை தேர்ந்தெடுத்து அதன் மீது சுற்றெலியின் வலது பொத்தானை அழுத்தவும். இப்போது ஒரு மேல் மீட்பு பட்டி தோன்றும். அதில் ரீநேம் ஷீட் என்பதை தேர்வு செய்யவும். இப்போது ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அந்த உரையாடல் பெட்டியில் நாம் அந்த பயன்பாட்டுக்கு தேவையான பெயரை கொடுக்கவும். மார்க் ஷீட் என கொடுத்து ஓகே பொத்தானை அழுத்தினால் ஷீட் 5 என்ற அட்டவணை தாளானது மார்க் ஷீட் என்ற பெயருடன் மாறும். இது ஒரு வழி. அதேபோல் மாற்றப்பட வேண்டிய அட்டவணை தாளின் மீது சுட்டியை வைத்து டபுள் கிளிக் செய்தால் அதே உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் நாம் பயன்பாட்டுக்கு தேவையான பெயரை கொடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். இது ஒரு வழி. 3வது வழி,
மாற்றப்பட வேண்டிய அட்டவணைத்தாளை தேர்வு செய்யவும். பின்னர் ஃபார்மேட் என்ற மெனுவை கிளிக் செய்து ஷீட் என்பதை தேர்ந்தெடுத்து அதில் ரீநேம் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது அதே உரையாடல் பெட்டி தோன்றும். இதில் நாம் ஒரு பெயரை கொடுக்கவும். டீச்சர்ஸ் என கொடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் ஷீட் 7 என்ற பெயர் டீச்சர்ஸ் என்று மாறும். இவ்வாறு நாம் கோப்பில் உள்ள அட்டவணைத்தாளுக்கு மாற்று பெயரிடலாம். அடுத்து அட்டவணை தாளின் நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தல் இவற்றை பற்றி பார்ப்போம். இதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நாம் எந்த அட்டவணை தாளை நகர்த்த வேண்டுமோ அந்த அட்டவணை தாளின் மீது சுட்டியை வைத்து வலது பொத்தானை கிளிக் செய்து மூவ் ஆர் காப்பி என்பதை கிளிக் செய்யலாம். மற்றொரு வழி, பட்டியில் உள்ள எடிட் ஷீட் மூவ் ஆர் காப்பி என்பதை கிளிக் செய்து ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அந்த உரையாடல் பெட்டியை பயன்படுத்தி ஒரு கோப்பில் உள்ள அட்டவணை தாளை மற்றொரு கோப்பிற்கும் நகல் எடுக்கலாம் அல்லது நகர்த்தலாம். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். இந்த கோப்பில் உள்ள அட்டவணை தாள்களின் வரிசை முறையை மாற்றியமைத்தல். இதற்கு ஒரு எளிய வழி, மார்க்ஷீட் என்ற அட்டவணை தாளை தேர்ந்தெடுக்கவும். சுட்டியை அழுத்தி இடது கிளிக் செய்து நாம் விரும்பிய வரிசையில், அதாவது ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இதில் எந்த இடத்தில் மார்க்ஷீட் என்ற அட்டவணை தாளை வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்த அந்த இடத்திற்கு மாறும். அதாவது ஷீட் 1 மார்க்ஷீட், ஷீட் 2 மார்க்ஷீட் என்பது இந்த இடத்தில் வரும். இதனை கடைசியாக டீச்சர்ஸ்க்கு அடுத்ததாக மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தால் வர வேண்டுமெனில் அதனை சுட்டியின் இடது கிளிக்கை அழுத்தி பிடித்தவாறே இழுத்து, அதாவது நகர்த்தி எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்கலாம். இவ்வாறு அட்டவணைத்தாளை எளிய வகையில் நகர்த்தலாம். அடுத்ததாக ஒரு கோப்பில் உள்ள அட்டவணைத்தாளை மற்றொரு கோப்பிற்கு நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தல் பற்றி பார்ப்போம். கோப்பு 1 உள்ள அட்டவணைத்தாளில் மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாளை கோப்பு 2 ஃபைல் நேம் 2 என்ற கோப்பிற்கு முதலில் நகர்த்துவோம். அதற்கு நகர்த்த வேண்டிய அட்டவணைத்தாளை தேர்ந்தெடுக்கவும். பிறகு வலது பொத்தானை கிளிக் செய்து அதில் தோன்றும் மேல் மீட்பு பட்டியில் மூவ் ஆர் காப்பி என்பதை கிளிக் செய்யவும். உடன் மூவ் ஆர் காப்பி ஷீட் என்ற ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் டு டாக்குமெண்ட் என்ற இடத்தில் நகர்த்தப்பட வேண்டிய அட்டவணைத்தாள்கள் தெரியும். எந்த கோப்பிற்கு செல்ல வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஃபைல் 1 உள்ள அட்டவணைத்தாளானது ஃபைல் 2 செல்ல வேண்டும். எனவே ஃபைல் 2 என்பதை தேர்ந்தெடுக்கவும். பிறகு அந்த கோப்பில் உள்ள அட்டவணைத்தாள்கள் தோன்றும். அதில் மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாள் எந்த இடத்தில் செல்ல வேண்டும், மூவ் டு எண்ட் பொசிஷன் என கொடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் கோப்பில் 2 ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3க்கு பிறகு மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாள் சேர்க்கப்படும். ஓகே பொத்தானை கிளிக் செய்து பார்ப்போம். ஃபைல் 1 உள்ள மார்க்ஷீட் என்பது ஃபைல் 2 ஷீட் 3க்கு பின்னால் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே இதை மீண்டும் மற்றொரு வழியில் ஷீட் 2 உள்ள மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாளை ஷீட் 1க்கு நகர்த்தி பார்ப்போம். நகர்த்தப்பட வேண்டிய அட்டவணைத்தாளை தேர்ந்தெடுக்கவும். பிறகு எடிட் என்பதை தேர்வு செய்து ஷீட் என்பதை தேர்ந்தெடுத்தால் மூவ் ஆர் காப்பி என்பதை தேர்வு செய்யவும். இப்போது அதே உரையாடல் பெட்டி தோன்றும். இதில் எந்த கோப்பிற்கு செல்ல வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஃபைல் 2 உள்ள மார்க்ஷீட் என்ற மார்க்ஷீட் என்ற சீட்டானது ஃபைல் 1ற்கு செல்ல வேண்டும் என கிளிக் செய்து ஃபைல் 1ஐ தேர்ந்தெடுத்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், ஷீட் 1 என்பதற்கு முன்னால் சொருகப்பட வேண்டும் என தேர்வு செய்து ஓகே பொத்தானை அழுத்தவும். இப்போது ஃபைல் 1 ஷீட் 1க்கு முன்னால் மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாள் சேர்க்கப்பட்டிருக்கும். இவ்வாறாக ஒரு கோப்பில் உள்ள அட்டவணைத்தாளை மற்றொரு கோப்பிற்கு நகர்த்தலாம். இப்போது ஒரு கோப்பில் உள்ள அட்டவணைத்தாளை மற்றொரு கோப்பிற்கு நகர்த்தும் போது ஏதேனும் ஒரு கோப்பில் மட்டுமே அந்த அட்டவணைத்தாள் இருக்கும். இதனை நகலெடுத்தல் பற்றி பார்ப்போம். அதற்கு அதேபோல் எந்த கோப்பில் உள்ள அட்டவணைத்தாளை நகல் எடுக்க வேண்டுமோ அந்த அட்டவணைத்தாளை தேர்ந்தெடுக்கவும். இதற்கும் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டவணைத்தாளின் மீது வலது பொத்தானை அழுத்தி மூவ் ஆர் காப்பி என்பதை சென்ற முறை நகர்த்துவதற்கு செய்த அதே முறைதான் கிளிக் செய்யவும். இப்போது எந்த கோப்பிற்கு செல்ல வேண்டும் என்ற கோப்பின் பெயரை கொடுக்கவும். அதேபோல் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை கொடுக்கவும். இறுதியாக காப்பி என்ற தேர்வு பெட்டியை கிளிக் செய்தால் நகல் எடுக்கப்படும். கிளிக் செய்து ஓகே பொத்தானை அழுத்துகிறேன். இப்போது மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாளானது ஃபைல் 1 இருக்கிறது. அதேபோல் மார்க்ஷீட் என்ற அட்டவணைத்தாளானது ஃபைல் 2 இருக்கிறது. இதற்கு பெயர் நகல் எடுத்தல். நகல் எடுத்தலில் 2 இடங்களிலும் இருக்கும். நகர்த்துதலில் ஒரு இடத்தில் தான் இருக்கும். அடுத்து அட்டவணைத்தாளை நீக்குதல். ஒரு கோப்பில் உள்ள அட்டவணைத்தாளை
நமக்கு நிறைய அட்டவணை தாள்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் நமக்கு தேவையில்லாத அட்டவணை தாளை நீக்க வேண்டுமெனில் அதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, அட்டவணை எந்த தாளை நீக்க வேண்டுமோ அந்த தாளின் மீது வலது கிளிக் செய்து டெலீட் ஷீட் என்பதை கிளிக் செய்து நீக்கலாம். மற்றொரு வழி, எடிட் ஷீட் டெலீட் என்ற பட்டியில் மெனுவை தேர்வு செய்து ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அந்த உரையாடல் பெட்டியில் எஸ் ஆர் நோ என்று கேள்வி இருக்கும். நிரந்தரமாக நீக்க வேண்டுமெனில் ஆம் என்று, அதாவது எஸ் என்றும், நீக்க வேண்டாம் எனில் இல்லை, நோ என்றும் தேர்ந்தெடுக்கவும். இதை செய்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் உருவாக்கிய அட்டவணை கோப்பில் உள்ள அட்டவணை தாள்களை நீக்கவும் செய்யலாம். உதாரணமாக நமது கோப்பில் 3 அட்டவணை தாள்கள் உள்ளன. அதில் நாம் தேவையில்லை எனில் அவற்றை நீக்கலாம். அதற்கு நீக்கப்பட வேண்டிய அட்டவணை தாளை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் சுட்டியின் வலது பொத்தானை அழுத்தினால் ஒரு மேல் மீட்பு பட்டியல் தோன்றும். அதில் டெலீட் ஷீட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இப்போது ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் நம் கோப்பில் இருந்து இந்த அட்டவணை தாள் நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் எனில் எஸ் என்பதை கிளிக் செய்ய எஸ் என கொடுத்தால் நம் கோப்பில் இருந்து அந்த அட்டவணைத்தாள் நீக்கப்பட்டுவிடும். இது ஒரு வழி. இரண்டாவது வழி, நீக்கப்பட வேண்டிய அட்டவணைத்தாளை தேர்வு செய்யவும். பின்னர் எடிட் ஷீட் டெலீட் என கிளிக் செய்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அந்த அட்டவணைத்தாள் நிரந்தரமாக நீக்கப்பட எஸ் என்போம். இப்போது அந்த அட்டவணைத்தாளும் நீக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வழிகளில் அட்டவணைத்தாள்களை நீக்கலாம். மேலும் இப்போது இந்த கோப்பில் ஒரே ஒரு அட்டவணைத்தாள் உள்ளது. இதை நாம் நீக்க விரும்பினால் எடிட் ஷீட் என கிளிக் செய்தால் டெலீட் என்பது இயல்பு நிலையில் இருக்காது. எனவே ஒரு கோப்பில் ஒரே ஒரு அட்டவணை தாளாவது இருக்க வேண்டும். எனவே இந்த அட்டவணை தாளை நீக்க இயலாது. இதுவரை நாம் அட்டவணை தாளை நிர்வகித்தல் பற்றி பார்த்தோம். அதாவது அட்டவணை தாளில் புதிய அட்டவணை தாளை சேர்த்தல், நீக்குதல், பெயர் மாற்றுதல், நகர்த்துதல், நகலெடுத்தல் இவற்றை பற்றி பார்த்தோம். இப்போது செயற்கூறுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். செயற்கூறுகள் என்பது முன்னரே வரையறுக்கப்பட்ட வாய்ப்பாடுகளாகும். இதில் எண்கள், தேதி, நேரம் மற்றும் உரை போன்ற தரவுகளின் மீது கணக்கீடுகளை செய்து நமக்கு தேவையான விடை மதிப்பை கொடுக்கும். சுமார் 350க்கு மேற்பட்ட செயற்கூறுகள் இவற்றில் உள்ளன. இவற்றை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் அட்டவணை தாளில் செயற்கூறுகளை எவ்வாறு சேர்ப்பது என்பதை பார்ப்போம். இதற்கு 3 வழிகள் உள்ளன. ஒன்று, இன்சர்ட் ஃபங்க்ஷன் அல்லது விசைப்பலகை மூலமாக கண்ட்ரோல் F2 அல்லது இந்த குறும்படத்தை கிளிக் செய்து ஒரு உரையாடல் பெட்டியை பெறலாம். இந்த உரையாடல் பெட்டியில் 350க்கு மேற்பட்ட செயற்கூறுகள் இருக்கும். அதை கேட்டகரி, அதாவது தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். என்னென்ன தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும் என்றால் கணித செயற்கூறுகள், புள்ளியியல் செயற்கூறுகள், உரை செயற்கூறுகள், தர்க்க செயற்கூறுகள் என பல வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். இவற்றை ஒவ்வொன்றாக தெளிவாக பார்ப்போம். கணித செயற்கூறுகள் என்பது அட்டவணையில் உள்ள தரவுகளை கொண்டு கூடுதல், பெருக்கல் தொகை, வர்க்க மூலம் மற்றும் அடுக்கெண் மதிப்புகள் போன்ற கணித செயல்பாடுகளை செய்ய சம், ப்ராடக்ட், பவர், SPRT போன்ற கணித செயற்கூறுகள் உதவுகின்றன. மேலும் சைன், காஸ், டான் போன்ற திரிகோண மதிப்புகளை காண உதவும் செயற்கூறுகளும் இதில் உள்ளன. இவற்றை நாம் தெளிவாக செய்து பார்ப்போம். உதாரணமாக சம் என்ற செயற்கூறு கொடுக்கப்பட்ட எண்களின் கூடுதலை காண உதவும். உதாரணமாக சம் ஆஃப் 4, 5, 1, 2 என 4 மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய கூடுதல் 12 என்ற கூடுதல் மதிப்பு கிடைக்கும். இதே போல் மற்றொரு எடுத்துக்காட்டு, சம் ஆஃப் A1:A5 என கொடுத்தால் A1 முதல் A5 வரை உள்ள உள்ள மதிப்புகளின் கூடுதல் மதிப்பு கிடைக்கும். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். அட்டவணை தாளில் செயற்கூறுகளை சேர்க்க 3 வழிகள் உள்ளன. ஒன்று, f(x) என்ற இந்த குறும்படத்தை கிளிக் செய்யலாம். அல்லது இன்சர்ட் என்ற மெனுவை தேர்வு செய்து ஃபங்க்ஷன் என்பதை கிளிக் செய்தும் உருவாக்கலாம். அல்லது விசைப்பலகையின் மூலமாக Ctrl+F2 என்பதை கிளிக் செய்தும் செயற்கூறுகளை அட்டவணை தாளில் உருவாக்கலாம். உதாரணமாக நாம் உருவாக்கிய மதிப்பெண் பட்டியலில் ஒவ்வொரு மாணவரின் கூடுதல் மதிப்பெண்களை கணக்கிட செயற்கூறுகளை பயன்படுத்துவோம். இதற்கு f(x) என்ற குறும்படத்தை முதலில் கிளிக் செய்க. வரும் உரையாடல் பெட்டியில் சுமார் 350க்கு மேற்பட்ட செயற்கூறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதனை தொகுதி வாரியாக அதன் செயல்பாடுகளை வைத்து தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. நாம் கூடுதல் கண்டுபிடிக்க விரும்புகிறோம். எனவே மேத்தமேட்டிக்கல் என்ற தொகுதியை தேர்வு செய்யவும். இப்போது கணித செயல்பாட்டுக்கான செயற்கூறுகள் இங்கு தோன்றும். அதில் நாம் சம் என்ற செயற்கூறை தேர்ந்தெடுப்போம். அதற்கு உள்ளீட்டை கொடுப்பதற்கு நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். அதில் நம்பர் 1 என்ற இடத்தில் உள்ள செலக்ட் பொத்தானை அழுத்தவும். இதற்கு நம் அட்டவணையில் உள்ள
5 மதிப்பெண்களின் முகவரியை கொடுக்கவும். அதாவது C2 முதல் G2 வரை என்பதை கொடுத்து ஓகே பொத்தானை அழுத்தினால் முதல் மாணவரின் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். இதனையே மற்ற மாணவர்களுக்கு நகலெடுத்துக் கொள்ளலாம். அதற்கு H2 முதல் H11 வரை தேர்வு செய்யவும். பின்னர் எடிட் என்பதை கிளிக் செய்து fill என்பதை தேர்ந்தெடுத்து டவுன் என கொடுத்தால் அனைத்து மாணவரின் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். அடுத்து SQRT, இது வர்க்கமூலத்திற்கான செயற்கூறு. கொடுக்கப்பட்ட எண்ணிற்கான வர்க்கமூல எண் மதிப்பு கிடைக்கும். அதாவது உதாரணமாக SQRT அதன் மதிப்பு 144 என கொடுத்தால் 12 என்ற வர்க்கமூல மதிப்பு கிடைக்கும். அதேபோல் SQRT ஆஃப் A1 என கொடுத்தால் A1 என்ற நுண்ணறையில் உள்ள தரவின் வர்க்கமூலம் நமக்கு விடையாக கிடைக்கும். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். வர்க்கமூலம் கண்டறிதல். இதற்கு கணித செயற்கூற்றில் உள்ள SQRT என்ற செயற்கூற்றை கொண்டு வருவோம். அதற்கு f(x) என்ற குறும்படத்தை கிளிக் செய்யவும். இதில் மேத்தமெட்டிக்கல் என்ற கேட்டகரியை தேர்ந்தெடுக்கவும். அதில் SQRT ஸ்கொயர் ரூட் என்ற செயற்கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்து நம்பர் என்ற உள்ளீட்டில் கண்டறிய வேண்டிய முகவரியை கொடுக்கவும். அதாவது A2 என்ற முகவரியை தேர்ந்தெடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் A2 என்ற முகவரியில் உள்ள எண்ணுக்கான வர்க்கமூலம் நமக்கு கிடைக்கும். அதாவது 256 என்ற எண்ணுக்கான வர்க்கமூலம் 16. இதேபோல் மற்ற எண்களுக்கான வர்க்கமூலம் கண்டறிய இவற்றை நகலெடுக்கவும். இதற்கு சுட்டியை கொண்டு சென்று இந்த இடத்தில் வைத்து கிளிக் செய்து இழுக்கவும். இப்போது மற்ற எண்களுக்கான வர்க்கமூல எண்கள் கிடைக்கப்பெறும். அடுத்து புள்ளியியல் செயற்கூறு. அட்டவணையில் உள்ள தரவுகளை கொண்டு சராசரி மாணவர்களின் எண்ணிக்கை, உயர்ந்த மதிப்பெண் மற்றும் குறைந்த மதிப்பெண் போன்ற புள்ளியியல் செயல்பாடுகளை செய்ய ஆவரேஜ், கவுண்ட், லார்ஜ், ஸ்மால் போன்ற புள்ளியியல் செயற்கூறுகள் உதவுகின்றன. இவற்றில் சிலவற்றை நாம் விரிவாக செய்து பார்ப்போம். உதாரணமாக ஆவரேஜ் என்ற செயற்கூறு கொடுக்கப்பட்ட எண்களின் சராசரி மதிப்பு கிடைக்கும். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். மாணவர் மதிப்பெண் பட்டியலில் அவர்களின் சராசரி மதிப்பெண்ணை கண்டறிய புள்ளியியல் செயற்கூறில் உள்ள ஆவரேஜ் என்ற செயற்கூறு உதவுகிறது. இதை செயல்படுத்துவதற்கு f(x) என்பதை தேர்வு செய்யவும். கேட்டகரி என்பதில் புள்ளியியல் செயற்கூறு என்பதை தேர்ந்தெடுக்கவும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அதில் ஆவரேஜ் என்ற செயற்கூறை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்து உள்ளீட்டு மதிப்புகளாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் உள்ள நுண்ணறை முகவரிகளை கொடுக்கவும். அதற்கு செலக்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது ஒருவரின் மதிப்பெண்கள் கொண்ட முகவரியை தேர்ந்தெடுக்கவும். தொடர்ச்சியாக இருப்பதால் 5 பாடங்களின் மதிப்பெண்களை உள்ளீடாக கொடுக்கவும். அதாவது C2 முதல் G2 வரை 5 பாடங்கள். இவற்றை தேர்ந்தெடுத்து ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது முதல் மாணவரின் சராசரி மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். இதனையே மற்ற மாணவர்களுக்கு நகலெடுக்க இந்த அனைத்து நுண்ணறைகளையும் தேர்ந்தெடுக்கவும். பின்னர் எடிட், fill, டவுன் என்பதை கிளிக் செய்து நகலெடுக்கலாம். இப்போது அனைத்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும். அதேபோல் பாட வாரியாக சராசரியை காண்போம். அதற்கு C13 என்ற நுண்ணறையை தேர்வு செய்யவும். பின்னர் f(x) அல்லது இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்பதை தேர்ந்தெடுத்து அதில் சராசரியை காண புள்ளியியல் செயற்கூறான ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் செயற்கூறுகள் உள்ள தொகுதியில் ஆவரேஜ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உள்ளீட்டு மதிப்புகளான அனைத்து மாணவர்களும் தமிழ் பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களின் முகவரியை கொடுக்கவும். அதாவது C2 முதல் C11 ஆகிய 10 மாணவர்களின் மதிப்பெண்களை கொடுக்கவும். நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தி தமிழ் பாடத்தின் சராசரியை கண்டறியலாம். இதனையே மற்ற பாடங்களுக்கு நகலெடுக்க எடிட், fill, ரைட் என்பதை தேர்ந்தெடுத்து மற்ற 5 பாடங்களின் சராசரியை கண்டறியலாம். அடுத்து கவுண்ட் என்பது கொடுக்கப்பட்ட பதிவுகளின் எண்ணிக்கையை கொடுக்கும். அதாவது ஒரு நுண்ணறையில் உள்ள தரவுகளில் எண் மதிப்பை மட்டும் எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு உரை மதிப்புகளை தவிர்த்து அதனுடைய எண்ணிக்கையை தரும். உதாரணமாக கவுண்ட் ஆஃப் 22, 33, 44 ஒரு பெயர் ராஜா என்ற பெயர் கொடுத்தால்
இதில் 3 என்ற மதிப்பை தரும். இதில் ராஜா என்ற உரைத்தரவை புறக்கணித்துவிடும். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். கவுண்ட் என்ற புள்ளியியல் செயற்கூறின் செயல்பாடை பார்ப்போம். கவுண்ட் என்ற செயற்கூறு கொடுக்கப்பட்ட தரவுகளில் உள்ள எண் மதிப்புகளின் எண்ணிக்கையை கண்டறிய உதவுகிறது. அதாவது கொடுக்கப்பட்ட தரவுகளில் உள்ள உரைத்தரவை நீக்கி எழுத்துக்களை நீக்கி மற்ற எண்கள் எத்தனை உள்ளது என கண்டறிய உதவுகிறது. உதாரணமாக இந்த அட்டவணையில் ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை மாணவர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர், அதில் எத்தனை மாணவர்கள் மதிப்பெண் பெற்றுள்ளனர் என்பதை கண்டறிவோம். அதற்கு C13 என்ற நுண்ணறையை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் f(x) என்பதை கிளிக் செய்யவும். கேட்டகரியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியியல் செயற்கூறு, எனவே ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்பதை தேர்ந்தெடுத்து கவுண்ட் என்ற செயற்கூறை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தி வேல்யூ என்பதில் உதாரணமாக தமிழ் பாடம் மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே பொத்தானை அழுத்தினால் இதில் 8 என்ற எண் கிடைக்கும். அதாவது 8 மாணவர்கள் என்ற எண்ணிக்கையை கொடுக்கும். காரணம், இதில் 2 மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை. எனவே ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உரைத்தரவை நீக்கி மற்ற எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எத்தனை என்ற எண்ணிக்கையை கணக்கிட இது உதவுகிறது. இதனையே மற்ற நுண்ணறைகளுக்கு நகல் எடுக்கவும். லார்ஜ் என்ற செயற்கூறு கொடுக்கப்பட்ட எண்களின் உயர்ந்த மதிப்பை காண உதவும். லார்ஜ் ஆஃப் A1 A10 (1) என கொடுத்தால் A1 முதல் A10 வரை உள்ள மதிப்புகளில் உயர்ந்த மதிப்பை நமக்கு கொடுக்கும். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். உருவாக்கிய மாணவர் மதிப்பெண் பட்டியல் கொண்ட அட்டவணை தாளில் ஒவ்வொரு பாடத்திலும் உயர்ந்த மதிப்பெண் எது என கண்டறிய ஒரு செயற்கூற்றை பயன்படுத்தலாம். அதற்கு f(x) என்பதை கிளிக் செய்யவும். கேட்டகரி என்பதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளியியல் செயற்கூறு என்ற தொகுதியை தேர்ந்தெடுக்கவும். பிறகு அதில் உள்ள செயற்கூறுகளில் லார்ஜ் என்ற செயற்கூறை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தினால் 2 மதிப்புகள் கொடுக்க வேண்டும். அதில் டேட்டா என்பதில் உள்ளிடப்பட வேண்டிய, அதாவது தமிழ் பாடத்தில் மாணவர்கள் பெற்ற அனைத்து மதிப்பெண்களையும் கொடுக்கவும். அதாவது C2 முதல் C11 வரை என தேர்ந்தெடுத்து கொடுத்து ரேங்க் என்பதில் 1 என கொடுத்தால் தமிழ் பாடத்தில் உயர்ந்த மதிப்பெண் எது என கண்டறியப்படும். இதனையே மற்ற பாடங்களுக்கு நகல் எடுத்துக் கொள்ளலாம். இதற்கு இவ்வாறு கிளிக் செய்யவும். இப்போது இந்த 10 மாணவர்களில் அதிக மதிப்பெண், அதாவது முதல் ரேங்க் பெற்ற மாணவரை கண்டறிவதும் எளிதாகும். இதற்கு லார்ஜ் என்ற புள்ளியியல் செயற்கூறு மிகவும் உதவுகிறது. அடுத்ததாக உரை செயற்கூறுகளை பற்றி பார்ப்போம். அட்டவணையில் உள்ள உரை தரவுகளை கொண்டு செயல்படக்கூடிய செயற்கூறுகள் உரை செயற்கூறுகள். இதில் கன்கார்டினேட் என்ற செயற்கூறு உரை தரவுகளை ஒன்றிணைக்க மிகவும் பயனுள்ள செயற்கூறாகும். இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். இதை செய்வதற்கு B1 என்ற சிற்றறையை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் f(x) என்பதை கிளிக் செய்யவும். அதில் கேட்டகரி என்பதில் டெக்ஸ்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உரை தரவுகள், எனவே டெக்ஸ்ட் என தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அதில் உள்ள செயற்கூறுகளில் கன்கார்டினேட் என்ற செயற்கூறை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். இதில் text1 என்பதில் ஒரு நுண்ணறையின் முகவரியையும் text2 மற்றொரு நுண்ணறை முகவரியும் கொடுக்கவும். text1 என்பதில் A1 என்ற முகவரியையும் text2 என்பதில் B1 என்ற முகவரியையும் text3 என்பதில் C1 என்ற முகவரியும் கொடுத்து ஓகே பொத்தானை அழுத்தினால் A1 உள்ள எழுத்துக்களும் B1 உள்ள எழுத்துக்களும் C1 உள்ள எழுத்துக்களும் ஒன்றிணைக்கப்பட்டு D1 தோன்றும். இப்போது D1 ஒரு வாக்கியம் தோன்றும். இது A1, B1, C1 போன்ற நுண்ணறையில் உள்ள தரவுகளை ஒன்றிணைக்க போகிறது. இதனையே மற்ற நுண்ணறைகளுக்கு நகல் எடுக்கவும். இவ்வாறு உரைகளை இணைக்க கன்கார்டினேட் என்ற உரை செயற்கூறு உதவுகிறது. அடுத்ததாக பார்க்க இருக்கும் செயற்கூறு தர்க்க செயற்கூறு. அட்டவணையில் உள்ள தரவுகளை தர்க்க சோதனையின் அடிப்படையில் செயல்பட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ற மதிப்பை கொடுக்கும். இதில் இஃப் என்பது அதிகமாக பயன்படுத்தப்படும் தர்க்க செயற்குறியாகும். இஃப் செயற்கூற்றை பயன்படுத்தி மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கை தயாரிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக இஃப் செயற்கூறு இஃப் A1 ≥ 35 பாஸ் ஃபெயில், அதாவது A ≥ 35 என்பது நிபந்தனை. இது உண்மை எனில் பாஸ் என்றும், இந்த நிபந்தனை பொய் எனில்
ஃபெயில் என்றும் மதிப்பை கொடுக்கும். அதாவது A1 என்ற நுண்ணறையில் உள்ள மதிப்பு 35க்கு மேல் இருந்தால் பாஸ் என்றும், இல்லை என்றால் ஃபெயில் என்றும் மதிப்பை தரும். இது ஒரு பாடத்திற்கு. இதனை நாம் விளக்கமாக செய்து பார்ப்போம். தர்க்க செயற்கூறுகள் பற்றி பார்ப்போம். கணித பாடத்தின் தேர்ச்சியை கண்டறிய தர்க்க செயற்கூறுகளில் உள்ள இஃப் என்ற செயற்கூற்றை பயன்படுத்தி பார்ப்போம். இதற்கு f(x) என்பதை கிளிக் செய்யவும். தர்க்க செயற்கூறுகள் லாஜிக்கல் என்று அழைக்கப்படும் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் என்பதை தேர்வு செய்து அதில் இஃப் என்ற செயற்கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பிறகு நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தினால் இதில் 3 பகுதிகள் இருக்கும். அதாவது 1 டெஸ்ட் நிபந்தனை உண்மை எனில் தென் வேல்யூ, இந்த இடத்தில் நிபந்தனை உண்மை என்றால் இந்த இடத்தில் உள்ள மதிப்பு அச்சிடப்படும். நிபந்தனை பொய் என்றால் அதர்வைஸ் வேல்யூ என்ற இடத்தில் உள்ள மதிப்பு அச்சிடப்படும். எனவே நிபந்தனையை கொடுப்போம். இதற்கு மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் உள்ள நுண்ணறையின் முகவரியை கொடுக்கவும். அதாவது C2 அதோடு ஒப்பிட வேண்டும். ஒப்பிடுவதற்கு C2 ≥ 35 என கொடுத்து, இது உண்மை என்றால் தென் வேல்யூ என்ற இடத்தில் பாஸ் என்றும், இது பொய் என்றால் அதர்வைஸ் வேல்யூ என்ற இடத்தில் ஃபெயில் என்றும் கொடுத்து ஓகே பொத்தானை அழுத்தவும். இப்போது அந்த மாணவர் கணித பாடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இதனையே மற்ற மாணவர்களுக்கும் நகலெடுக்க இவ்வாறு தேர்வு செய்து எடிட் ஃபில் டவுன் என கொடுத்து கணித பாடத்தின் தேர்ச்சி அறிக்கையை தயார் செய்யலாம். இதனையே ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை ஒப்பிட்டு மாணவரின் தேர்ச்சி அறிக்கை தயாரிப்பதற்கு இந்த செயல்பாடு பயன்படுகிறது. இவற்றை நாம் விரிவாக செய்து பார்ப்போம். அட்டவணை தாளில் உள்ள மதிப்பெண் பட்டியலில் தேர்ச்சி அறிக்கை தயாரிக்க தர்க்க செயற்கூறுகளான இஃப் மற்றும் அண்ட் என்ற 2 செயற்கூறுகளை ஒன்றிணைத்து செயல்படுத்தி தேர்ச்சி அறிக்கை தயாரிப்போம். இதற்கு இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்துவோம். அதாவது =if என்ற செயற்கூறை திறக்கவும், பின்னர் அண்ட் என்ற செயற்கூற்றையும் திறக்கவும். பிறகு ஒவ்வொரு பாடத்திற்கான மதிப்பெண்களின் அளவுகளை கொடுத்து அனைத்து பாடங்களும் உண்மை என்றால் மட்டுமே பாஸ் என்றும், இதில் ஏதேனும் ஒன்று குறைவாக பெற்றிருந்தால் ஃபெயில் என்றும் கிடைக்கும். இதனை கொண்டு நாம் தேர்ச்சி அறிக்கை தயாரிக்கலாம். இப்போது ஒரு மாணவனுக்கு தேர்ச்சி அறிக்கை பெற்றுள்ளார். அதனையே மற்ற பாடங்களுக்கு நகல் எடுப்போம். இவ்வாறு நாம் தேர்ச்சி அறிக்கை தயாரிக்கலாம். இந்த வகுப்பில் அட்டவணைத்தாளில் புதிய தாளை சேர்த்தல், நகர்த்துதல், நகலெடுத்தல், பெயரை மாற்றுதல் மற்றும் அட்டவணைத்தாளை நீக்குதல் போன்றவற்றை விரிவாக செய்து பார்த்தோம். மேலும் செயற்கூறு பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் அதன் பயன்களை பற்றியும் விரிவாக பார்த்தோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.